ஏமா நீ இந்த ஊர் தானே? ஆமா, என்ன விஷயம்? இங்க பாலக்குடி வேலுத்தவர் வீடு எங்க இருக்கு? ஏ அவங்க வீட்டு பொண்ண எங்க பையனுக்கு பார்க்க வந்திருக்கோம். அப்படியா? அந்த வீட்டை காட்டுறேன் வாங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க. இதான் அந்த வீடு, உள்ள போய் விசாரிங்க. வணக்கம் தம்பி. வணக்கங்க. நீங்க என்ன தம்பி அப்படி கேக்குறீங்க? எங்களை தெரியல, நாங்க எடக்குடியில இருந்து வந்திருக்கோம். என்ன விஷயம்? உங்க வீட்டு பொண்ணை பாக்குறதுக்கு தான். பொண்ணு பார்க்கவா? எங்க வீட்டுல பொண்ணே இல்லையே. இது வேலுத்தவர் வீடு தானே? ஓ, அவங்க வீட்டை கேக்குறீங்களா? அது தேரடிக்கு பக்கத்துல இருக்கு. இந்த வீடு தானே அந்த பொண்ணு சொல்லிச்சே. எந்த பொண்ணு? ஏய், என்ன கிண்டலா? ஏன் வேற வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறவங்கள ஏன் வீட்டுக்கு அனுப்பிச்சா? நம்ம ஊர்ல இருக்கிற என் வயசு பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குதுன்னு உங்களுக்கு புரிய வைக்கத்தான். ஓஹோ, இரு ஒன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஏங்க இது சொல்லி இங்க வந்தீங்க? ஆமா. பாக்குறதுக்கு லட்சணமா இருக்குமே தவிர செமிக்கிறாக்குனா அட அரலூசுங்க. ஐயோ, என்னால இத நம்பவே முடியலையே. ஐயா, போன வாரம் இப்படித்தான் 4 பேர் வந்து குடிக்க தண்ணி அடிக்கமா கேட்டாங்க. இந்த பொண்ணு நான் காட்டுறேன்னு சொல்லி ஒரு கணத்தை காமிச்சு 4 பேரும் தள்ளி விட்டுருச்சு. ஐயோ, இல்ல, போய் போய் இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இவர் எல்லாம் தப்பு தப்பா சொல்லுவாரு. நீங்க வாங்க, கரெக்டான இடத்தை நான் காட்டுறேன். வேண்டாம் தாயே, நாங்க வர்றோம். வாங்க எல்லாரும் வண்டியில இருங்க. நீங்க ஏறுங்க முதல்ல. மாமா, ஏப்பா, இவருக்கு யாரு இனிப்பு கொடுத்தது? இனிப்பு கொடுத்தது யாரு? இவர் தாங்க. தாத்தா பாவம் ஜாங்கிரி குடுறாரு, நான் கொடுத்தேன். இருப்பா இரு. என்ன இல்லப்பா, விஷமே விஷத்தை முறிக்கிற மாதிரி இவன் கொடுத்த இனிப்பு இவரை காப்பாத்திருச்சு. இன்னும் 10 வருஷத்துக்கு இவருக்கு சாவே இல்லை. ஐயோ, எவன்டா 10 வருஷத்துக்கு பெப்பேன்னு இருக்க முடியும்? உன்னை எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? சக்கரை வியாதி வந்தவங்க இனிப்பு சாப்பிட்டா உடனே செத்து போயிடுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். உலகத்திலேயே பொழைச்சுக்கிட்டது இவன் ஒருத்தன் தான். அவன் தானே சாகுறான். உன்னை எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அவன் செத்துருவான்னு தானே கொடுத்தேன். வந்தமா சாப்பிட்டமா சொத்த பிரிச்சுமா போனமான்னு இல்லாம உன்னை எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அவன் சாகிட்டு தானே கொடுத்தேன். ஏய், நல்லா யோசனை பண்ணி பாரு. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? நம்ம 2 பேரும் ஒன்னாவே ஜெயில இருந்தோம். ஆளுக்கு அரபீடிய தம் அடிச்சோம். ஒன்னாவே வெளியே வந்தோம். நல்லா யோசனை பண்ணு. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? உன் பேச்ச கேட்டுதான்டா நான் ஊமையா நடிச்சேன். உன்னை எவன் ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அண்ணே, நடந்தது நடந்து போச்சு. இருக்கிற சுருட்டிக்கிட்டு கிளம்பிடலாம். எப்படியா கிளம்ப முடியும்? நான் தான் அவன் கண்ணத்தோட கண்ணை வச்சு போட்டோ எடுத்துட்டேன். நான் எங்க போனாலும் பேப்பர்ல போட்டு குடிப்பானே. உன்னை எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அந்த கிழமை இப்படி மோசம் பண்ணணும்னு எதிர்பார்க்கல. மோசம் பண்ணல, கம்மு நாட்டி நீ மோசம் பண்ணிட்டடா. ஏய், உன்னை எவன் ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அண்ணே, கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. இப்ப பேசிட்டே என்னத்தை கிழிக்க போறீங்க? பேசாம ஊமையாவே இருந்திருங்க. ஐயோ, யாரு என்ன ரங்கராஜ் வீட்டு பக்கம் போனியா? அவர் இருக்காரா? ஏன், என்ன விஷயம்? அவருக்கு டவுன்ல இருந்து வேலை விஷயமா ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதை கொடுக்கணும். என்கிட்ட கொடுங்க, நானே கொடுத்துறேன். இது ரெஜிஸ்டர் லெட்டர்மா, அவரு தான் கையெழுத்து போடணும். யோ, இந்த ஊருக்கே தெரியும் நான் தான் அவருக்கு பொண்டாட்டி ஆக போறேன்னு. நான் போட்ட செல்லாதோ கூடியானா? அப்பா பெரிய வாயாடி பாது. ஏன் இப்படி ஓடி வர? எங்க மாமாக்கு வேலை கிடைச்சிருச்சு. இது என்னடி பெரிய அதிசயம்? ஊர் உலகத்துல எல்லாருக்கும் தான் வேலை கிடைக்குது. எல்லாருமே எங்க மாமா ஆயிட முடியுமா? உங்க மாமாவை பத்தி பேசினா போதும் உடனே கோவம் வந்துருமே. ஆமா, அவருக்கு தான் வேலை கிடைச்சிருச்சு. அடுத்தது எப்போ? அடுத்ததுன்னா மாமா அத்தை கிட்ட சொல்லி பால் பாயசம் வைக்க சொல்லுங்க. உங்களுக்கு டவுன்ல வேலை கிடைச்சிருக்கு மாமா. என்ன மாமா, வேலைக்கு வந்த ஆர்டர் கிழிச்சு போட்டீங்க? நேரம் வரும்போது நீயே புரிஞ்சுக்குவ. வா. இந்த மாசம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு மேல 10 மணிக்குள்ளாக நல்ல முகூர்த்தம் இருக்குப்பா. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க, நான் வரேங்க. நமக்கு எந்த ஊர் தம்பி?
பக்கத்துல பூங்குடி. முகூர்த்த வேலை பேப்பர்ல குறிச்சிட்டுமா? வேண்டாங்க, நான் மனசுலயே குறிச்சுக்கிட்டேன். போயிட்டு வரேங்க. வா கண்ணம்மா. அத்தை, எங்க புறப்பட்டுட்டீங்க? நம்ம வள்ளியம்மா மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கு. நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம். அப்ப வீட்ல யாருமே இல்லையா? தங்கராசு கண்ணத்தடியில தான் குளிச்சிட்டு இருக்கான். நாங்க போயிட்டு சீக்கிரமா வந்துடுறோம். அக்கா, ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானமா வாங்க. மாமா, மாமா, உடம்பு கருளை கட்ட மாதிரி ஜம்முன்னு இருக்கு. அது அப்படித்தான் இருக்கும். முதல்ல இங்க இருந்து போ, நான் குளிக்கணும். நீங்க குளிக்கிற இடத்துல நடந்தா என்ன தப்பு? ஊர் உலகத்துல புருஷனுக்கு பொண்டாட்டி தண்ணி அரிச்சு கொடுக்கறது இல்லையா? முதுகு தேய்ச்சி விடுறது இல்லையா? இல்ல போது, நிறுத்து. இங்க இருந்து போக மாட்டியா? என்னோட பெரிய தொல்லையா போச்சு. ஏ கண்ணா, இங்க வா. சித்தப்பா இப்ப உங்க எல்லார்கிட்டயும் கோவமா தான் நடந்துக்கிறாரா? ஆமா, இன்னைக்கு என்கிட்டயும் அப்படிதான் நடந்துகிட்டாரு. சித்தி ரொம்ப வருத்தப்பட்டேன்னு உங்க சித்தப்பா கிட்ட சொல்லு. என்ன கூப்பிட்டீங்களா? அசுந்தரம், 7 வயசுல என் பேரன் காணாம போனப்போ காது குத்தாம விட்டுட்டேன். அதான் ஆசாரி வர சொல்லியிருக்கேன். அந்த காதை குத்தி விடுவோம்ப்பா. குத்துங்க. அப்படி சொல்லக்கூடாதுப்பா. நம்ம ஜாதி வழக்கப்படி காது குத்தி இருக்கணும். ஆசாரியா, இதுல 2 ஜோடி இருக்கு. நல்லதா பார்த்து என் பேரன் காதுல போட்டு விடுங்க. சரிங்க ஐயா. Oh my God. ஐயோ. அவருக்கு குத்த சொல்றியா? நல்லது, குத்திக்கப்பா. வேணாம் வேணாம். வா கண்ணம்மா, வா. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராசியா இருமா? வெறும் மகராசி மட்டும் தானா? சீக்கிரமே மருமகளா வான்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அடுத்த வருஷமே உங்க கல்யாணத்தை முடிச்சிருவோம். தங்கராஜ் மாமா எங்க? அங்க கூடத்துலதான் இருக்கான். இங்கதானா? ருக்மணி அக்கா, என்ன கண்ணம்மா? அடுத்த வருஷம் நானும் உங்களை மாதிரியே இருப்பேன். கட்டிட்டு வந்திருக்கேனே, தெரியலையா? அதுக்கு என்ன இப்ப? அதுக்கு என்னவா? நல்லா பார்த்து சொல்லுங்க. இந்த கண்ணம்மாவே நீங்க பார்த்து ரசிக்கத்தானே. மதுர சீமையில மீனாட்சி கோவிலில கல்யாணம் பண்ணிக்கொள்ளுவோம். ஏன் பொன்னம்மா சொல்லாம அள்ளிக்கொள்ளுவோம். வணக்கம்மா. வாமரதா, என்ன திடீர்னு வந்திருக்க? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு என்ன வர சொல்லி ராஜா லெட்டர் எழுதிருந்தாரு. உள்ளதா இருக்கேன், போமா. நான் ருக்கு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வந்துடுறேன். எத்தனாவது மாசம்? 7வது மாசம். சரிம்மா.
வாங்க ராதா. என்னமோ 4 லெட்டர் எழுதி வர சொன்னா அம்மா சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா, வெள்ளிக்கிழமை காலையில நான் உங்க வீட்டுல அவசியம் இருக்கணும்னு நீங்க தானே எனக்கு எழுதிருந்தீங்க. நான் எழுதலையே. அப்படின்னா இந்த லெட்டர் யார் எழுதினது? நான் தான் எழுதினேன். நீ ஏன் கண்ணம்மா என்ன வர சொல்லி எழுதிருந்த? சொல்லு மாமா. நான் சொல்லிட போறேன், என்ன தப்பா நினைக்காதீங்க. ஏங்க, நான் இவருக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? இப்பெல்லாம் நான் ஒட்டி ஒட்டி வந்தா கூட எட்டி எட்டி போறாரு. என்னைக்கு இல்லாம என்ன கை நீட்டி அடிச்சுட்டாரு. அதுக்கு கூட நான் வருத்தப்படல. ஆனா ஒரு வார்த்தை கூட சந்தோஷமா பேசுறதே இல்ல. அதான் என்னால தாங்கிக்க முடியல. நீங்க படிச்சவங்க, நியாயம் தெரிஞ்சவங்க, உங்களை கூப்பிட்டாதான் அவர் மனசுல உள்ளதை கேட்டு சொல்லுவீங்கன்னு அவர் எழுதின மாதிரி நான் எழுதி உங்களை வரவழைச்ச. நீங்களே கேளுங்க, உங்க மனசுல உள்ளதை சொல்லுங்க மாமா. இன்னைக்கு நீங்க தப்பிக்கவே முடியாது. நீ முதல்ல வீட்டுக்கு போ. நான் ஏன் போனோம்? இங்க இருந்து ஒரு அடி கூட நகர மாட்டேன். நான் அப்படி ஓரமா நின்னுக்கிறேன். நீங்க ராதா மட்டும் சொல்லுங்க. வீட்டுக்கு போன்னு சொல்றேன்ல. கண்ணம்மா, நீ வீட்டுக்கு போ. ராஜா கிட்ட பேசுறத நான் உன்கிட்ட சொல்லாம இருப்பேனா? போ. நீங்க சொல்றீங்கன்னு போறேன், ஆனா வீட்டுக்கு போக மாட்டேன். பக்கத்துல இருக்கிற கோயில்ல உட்கார்ந்துருக்கேன். நீங்க கேட்டு வந்து சொல்லுங்க. மாமா, பேசுறதா பேசுறீங்க, கதவு சாத்திட்டு பேசுங்க. யார் காதுலயும் விழுந்துட வேண்டாம். ராஜா, என்ன இதெல்லாம்? உண்மையாவே நீங்க கண்ணம்மா வெறுக்கிறீங்களா? என்னால இதை நம்பவே முடியல. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. அப்படி என்ன சூழ்நிலை? என் பங்காளிங்களை பகச்சுக்கிட்டு அந்த வாத்தியார் ரகுவுக்கும் என் தங்கச்சி சந்திராவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத சத்தியம் கொடுத்துட்டேன். அதுக்கான ஏற்பாட்டை நான் பண்ணிட்டேன். அதோட பின்விளைவை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா என் பங்காளிங்க சாதாரணமா விட்ட மாட்டாங்க. வெட்டு குத்துன்னு இறங்குவாங்க. அதுல என் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். ஆனா அதை பத்தி கூட நான் கவலைப்படல. அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டா அவ என்ன மறந்துட்டு வேற ஒரு புது வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு மேலதான் அவ என்ன வெறுக்கிறமா நடந்துக்கிறேன். பொண்ணுங்கிறவ காலம் பூரா மங்களகரமா வாழணும் நான் நினைக்கிறது தப்பாராதா? ஒருத்தனுடைய அழிவு கண்ணுக்கு தெரியும் போது அவன் தன்னை நம்பி இருக்கவங்களும் சேர்த்து அழிச்சிடாம அவங்களை கரை சேர்த்து விட்டலாம் நினைக்கிற தப்பா? ராதா எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. சந்திரா கல்யாணத்தை நீங்க தான் நடத்தி வைக்க போறீங்கிற விஷயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. என் வாழ்க்கை தான் முக்கியம் நினைச்சு சந்திரா கல்யாண விஷயத்துல உங்களை தலையிட வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். அவளோட ஆசை நிறைவேறக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு நான் கல்லஞ்சக்கார இல்ல மாமா. மாமா, அடுத்த ஜென்மத்திலையும் நான் உங்க அத்தை மகளா பிறக்கணும் தான் ஆசைப்படுறேன். அப்பவாவது நீங்க என்ன கட்டிக்குவீங்களா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இந்த கண்ணம்மா பிறந்ததே உங்களுக்காக தான். உங்க உயிர் பிரிஞ்சா அடுத்த நிமிஷமே நானும் செத்து போயிருவேன் மாமா.